ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe illustratorல எப்படி கிராப் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஜேபிஜி இமேஜ் இருக்கு. சோ இந்த ஜேபிஜி இமேஜ் ஆர்ட்போர்டை விட பெருசா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆர்ட்போர்ட். இதை விட பெருசா இமேஜ் இருக்கு. இப்போ நான் இந்த ஆர்ட்போர்டுக்கு ஏத்த மாதிரி நான் கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் விண்டோக்கு போறேன். விண்டோஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குயிக் ஆக்ஷனுக்கு கீழே கிராப் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா கிராப்பிங் நடக்கும். சோ இதை நம்ம மேனுவலாவும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம தேவையில்லாத ஸ்பேஸை நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா இதை நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஈஸியா நம்மளால பண்ண முடியும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி டிராப் பண்ணோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டா நமக்கு வித் அண்ட் ஹைட் கிராப் ஆகும். இல்ல அப்படின்னா தனித்தனியா நம்மளால வித் ஹைட் நம்மளால கிராப் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆப்ஷன் மூலமா நம்மளால கிராப் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லா பொசிஷன்லயும் நம்ம கரெக்டான கிராப் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு இப்போ இது கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம அப்ளை கொடுக்கலாம், இல்ல கேன்சல் கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்த பிறகு எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்போர்டை விட இந்த இமேஜ் பெருசா இருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இமேஜை நான் வந்து சின்னது பண்றேன். ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னது பண்றேன். ஓகே, இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு நான் இந்த இமேஜை நான் சின்னது பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் ப்ராப்பர்ட்டிஸ்ல கிராப் இமேஜை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், இந்த இமேஜை கரெக்டா கிராப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படி கரெக்டா இருக்கும் பொழுது நம்ம அப்ளை அப்படி நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இமேஜ் இந்த ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா கிராப் ஆயிருக்கும். கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜேபிஜி இமேஜை எப்படி கிராப் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் ஒர்க்கை எப்படி கிராப் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதை நம்ம குரூப் பண்ணணும். கண்ட்ரோல் ஜி அப்படி நம்ம கொடுத்தா அப்படின்னா குரூப் ஆயிடும். இப்படி குரூப் ஆன பிறகு நம்ம இதுக்கு மேல நம்ம கிளிப்பிங் மாஸ்க் அப்ளை பண்ணணும். சோ அது கிளிப்பிங் மாஸ்க் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் குரூப் பண்ண முடிச்ச பிறகு ரெக்டாங்குலர் டூல் எடுக்கிறேன். ரெக்டாங்குலர் டூல் எடுத்துட்டு இந்த ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நான் போட்டுக்கிறேன். இப்படி போட்டுட்டு மேல போட்டிருக்க இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேக் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா இந்த இடத்துல கிராப் ஆயிடும். இப்போ இந்த கிளிப்பிங் மாஸ்க் விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் கொடுத்து நம்ம ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துறோம் அப்படின்னா நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் விட்டு வெளியில வந்துடலாம். இப்போ இதே வியூ பர்பஸ்க்காக நம்ம கிராப் பண்ணணும், அதாவது டெம்பரரியா நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூல போயிட்டு பிரிண்ட் வியூ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு போதும். ஜஸ்ட் இது வியூ பர்பஸ்க்காக நம்ம கிராப் பண்றது. மறுபடியும் நம்ம இந்த ட்ரிம் வியூ எடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு கீழே இருக்கும். இந்த ட்ரிம் வியூ பாத்தீங்க அப்படின்னா வெறும் வியூ பர்பஸ்க்கு மட்டும் தான் டெம்பரரியா நம்ம கிராப் பண்ற மாதிரி. இது பர்மனன்ட் கிராப் கிடையாது. கைஸ், இது போல கிராப் பண்றதுக்கு நம்ம ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்னு நம்ம ஜேபிஜி இமேஜை கிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்றது மூலமா கிராப் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நம்மளுடைய ஆர்ட் ஒர்க்கை நம்ம கிராப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ட் ஒர்க்கை எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிட்டு ஆர்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நம்ம கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிராப் ஆயிடும். கைஸ், இது போல கிராப்பை நம்ம ரெண்டு விதத்துல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.